இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் எங்களோட இடம். மழை உளுந்து காற்றடிச்சு அதனால் பாருங்கள் எங்களோட இது பூரா நனைஞ்சி, அதாவது கம்பு பூரா கீழே விழுந்துட்டு அந்த பந்தலுக்குள்ளே தான் நாங்கள் வந்து வலையெல்லாம் வச்சுருப்போம். பாருங்கள், வலையெல்லாம் கீழே தான் இருக்குது. ஆனால் எல்லாமே அவ்வளோதான். பாருங்கள், ரொம்ப நனைஞ்சிட்டு, ரொம்ப நனைஞ்சு இல்லாமல் கீழே அப்படியே பொத்துன்னு விழுந்துட்டு. நல்ல வேளை நாங்கள் இது முடிய உள்ளே நாங்கள் பைவரை இழுத்து வைக்கலை. பைவரை உள்ளே இழுத்து வச்சுருந்தோம்னா எங்கள் பைவருக்கும் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கும். பாருங்கள், அப்படியே விழுந்துட்டு எல்லாம் அவ்வளோதான் உடஞ்சிட்டு. கம்புகள் மட்டும்தான் நல்லா இருக்குது. எங்கள் பெரியப்பா இதுக்கு ரொம்ப செலவு பண்ணி வச்சுருப்பாங்க. எங்கள் பெரியப்பாவும் எங்கள் பெரியப்பா பையனும். ஏன்னா இது மொத்தமாகவே எங்கள் பெரியப்பா தான் இது பண்ணது, இந்த பந்தல் போட்டது. எப்படியும் எங்கள் பெரியப்பாவுக்கு மறுபடியும் திருப்பவும் செலவு கண்டிப்பாக வரும். அதுவும் இல்லாமல் இதை ஒதுக்குறதுக்கு ஆட்கள் வேறு அதிகமாக வேறு வேணும். பார்த்துக்கோங்க, பாருங்கள் எவ்வளோ கஷ்டம்னு பாருங்கள். அவ்வளோதான் போச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில, பார்க்கணும். இதுதான் எங்கள் பெரியப்பா, என் அண்ணனோட பைவர். இதுதான் என் அண்ணன் பைவர். சாலை வலைக்கு போகிற வலை இருக்குது. இதுதான் சாலை வலைக்கு நம்ம போகிற பைவர். எங்கள் பெரியப்பா போட்டு வந்து தண்ணிக்குள்ளே போட்டிருக்கனால பிரச்சனை இல்லை. வலைகள் மட்டும் இருக்குது, பார்த்துக்கோங்க. நிறைய வலைகள் உண்டு. நாங்கள் எப்படியும் ஒரு 10-15 வலை கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் குமிச்சு வச்சுருப்போம். இல்லை அதில் எப்படியுமே உள்ளே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 7 வலை கிட்டத்தட்ட மாட்டிக்கிட்டு. இதான் மீனவர்களோட வாழ்க்கை, பார்த்துக்கோங்க. நம்ம நிஜம் இல்லாத வாழ்க்கைன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான். யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் எங்களுக்கு போன வருஷம் இதை விட பயங்கரமாக மழை வந்துட்டு காற்றடிச்சிட்டு அப்போல்லாம் எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது, பார்த்துக்கோங்க. ஆனால் இந்த திருப்பி பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்தளவுக்கு எங்களுக்கு கிடையாது, கம்மியாக தான் விழுந்திருக்கு. ஆனால் இந்த நாள்னு பார்த்து எங்களுக்கு இப்படி ஆகிப்போச்சு. ரொம்ப கஷ்டம். பார்ப்போம் எவ்வளோ ரூபா செலவு வருதுன்னு தெரில. எவ்வளோ ரூபா செலவு பண்ணுறாங்க, அடுத்த இதை எப்படி இது பண்ணுறாங்கன்னு சொல்லி அது உங்களுக்கு ஒரு வீடியோவாக நான் போடுறேன், அப்டேட் பண்ணுறேன்.